தமிழகத்தில் எதற்காக இப்படி ஒரு அறப்போராட்டத்தை அறிவித்து போராட்டக்குழு அறிவித்து கூடங்குளம் மின் அணுமின் நிலையம் திறக்கப்படக்கூடாது என்று அறிவித்திருந்த போதிலும் அதற்காக பல அரசியல் தலைவர்கள் அங்கு சென்று அந்த போராட்டக்குழு தலைவருடன் கைகோர்த்து மக்களை திசை திருப்பிக் கொண்டிருப்பவர்களுக்கு வலுவாக அவர்கள் அருகில் இருந்து தண்ணீரிலே இறங்க சொன்னாலும் இறங்கி போராட்டம் நடத்துவது, மணலிலே புதைந்து ஒரு போராட்டம் நடத்துவது, நாளை மரத்திலே தொங்கிக் கொண்டு போராட்டம் நடத்துவது என்று தொலைக்காட்சிகளிலும் ஊடகங்களிலும் பேர் வர வேண்டும் என்று அவருக்கு கைகோத்து செல்கின்ற அந்த தலைவருடன் சேர்ந்த அந்த போராட்டக்குழு தலைவர்கள் இங்கு மின்வெட்டு, மின்சார பற்றாக்குறை இருந்து வர சூழ்நிலையிலே ஒரு அணுமின் நிலையத்தின் மூலமாக நமக்கு வருகின்ற மின்சார அளவு கூடங்குளத்திலே அனைத்து உலைகளும் செயல்பட தொடங்கிய பிறகு 9500 மெகாவாட் மின்சாரத்தை நாம் பெற இருக்கிறோம் என்பதை மறந்துவிடக் கூடாது. ஆக யூனிட் 1 யூனிட் 2 என்று பார்க்கும்போது 2000 மெகாவாட், முதலிலேயே 1000 மெகாவாட்டை நாம் பெறுவோம் என்பதற்கு உறுதியளித்தபடி மத்திய அமைச்சர் நாராயணசாமி அவர்கள் பேசியிருப்பதை அனைவரும் பார்த்திருப்பீர்கள். தமிழகத்தில் மின்வெட்டு எப்படி மக்களை பாதிக்கிறது என்பது அனைவருக்கும் தெரியும். மக்கள் மனதிலே ஒரு வேதனை இருக்கிறது, அது எனக்கு தெரியும். இந்த தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கின்ற முதலமைச்சர் மாண்புமிகு புரட்சி தலைவர் அவர்களுக்கு தெரியும். ஆக தமிழகமே மின்வெட்டில்லாத மாநிலமாக உருவாக்கிவிட வேண்டும் என்ற ஒரு முயற்சியுடன் போர்க்கால நடவடிக்கையிலே எண்ணூர், வடசென்னை, மேட்டூர், தூத்துக்குடி என்ற அனல் மின் நிலையம் கூட பராமரிப்பு வேலைகளை வேகமாக துவங்கிவிட்டு பழுதடைந்த சூழ்நிலை இருக்கின்றவைகளாம் பழுது பார்க்கின்றதை வேகமாக துரிதப்படுத்தி சீராக மின்சாரம் மக்களை சென்றடைய வேண்டும் என்று சிறப்பாக செயல்படுகின்ற முதலமைச்சர் நாம் பெற்றிருக்கிறோம் என்பதை முதலில் நான் உங்களிடம் பதிவு செய்ய ஆசைப்படுகின்றேன். ஆக இந்த மின் பற்றாக்குறைக்கு காரணம் என்ன, மின்வெட்டிற்கு காரணம் என்ன? ஏதோ வச்சுக்கிட்டா இல்லைன்னு சொல்றாங்க, நல்லா சிந்திச்சு பார்க்கணும். எதற்காக இதை சொல்கிறேன் என்றால், மின்சாரத்தை நாம் தேக்கி வைக்க முடியாது, பதுக்கி வைக்க முடியாது. இது விவசாயம் அல்ல. விற்காத பொருட்கள் இருந்தால் கோடவுன்ல போட்டு வச்சுக்கலாம். மின்சாரம் அப்படி அல்ல. மின்சாரத்தை கையில பிடிச்சு மூட்டையில கட்டி வைக்க முடியாது, சேகரித்து வைக்க முடியாது. It has to be immediately distributed in the transmission line. அதை பதுக்கி வைக்க முடியாது. மின்சார தேவைகளை உணர்ந்து அந்த தேவைகளின் அடிப்படையிலே உற்பத்தியை பெருக்கி நம் தொழிற்சாலைகள் பெருகி பொருளாதார அடிப்படையில் நம் நாடு முன்னேறும் போது மின்சார தேவைகளும் அதிகரிக்கும் போது அந்த மின்சார தேவைக்கு ஏற்ப தொலைநோக்கு சிந்தனை, தொலைநோக்கு பார்வையுடன் செயல்பட்டிருக்க வேண்டும். ஆனால் அப்படி நடந்ததா? இல்லை. கடந்த கால அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே மின்சார பற்றாக்குறை இல்லை. ஆனால் கடந்த ஆட்சி காலத்திலே திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி புரிந்த காலத்திலே நீங்கள் பார்த்திருப்பீர்கள், பல புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டன, பல தொழிற்சாலைகள் திறக்கப்பட்டன. எதற்கென்று உங்களுக்கு தான் தெரியும். அது வெட்ட வெளிச்சமாக மத்தியில் இருந்து மாநிலத்து வரை நடந்த ஊழல்களை எல்லாம் நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஆக தொழிற்சாலையை தொடங்கலாம், பொருளாதார அடிப்படையிலே நாம் முன்னோக்கி செல்ல வேண்டும் என்ற அடிப்படையிலே தொழிலாளருக்கு வேலைவாய்ப்பு அதிகரிக்க வேண்டும் என்று தொழிற்சாலைகளை பெருக்கிக் கொண்டு போகலாம். ஆனால் தொலைநோக்கு சிந்தனை இருந்திருந்தால் அந்த தொழிற்சாலைக்கு தேவையான மின்சாரம் எங்கிருந்து வரும்? அந்த உற்பத்தியை பெருக்க வேண்டும் என்ற எண்ணம் இல்லாமல் சுயநலத்தோடு செயல்பட்ட காரணத்தினால், ஒரு தொலைநோக்கு சிந்தனை இல்லாத காரணத்தினால் இன்று நாம் 3500 4000 மெகாவாட் பற்றாக்குறையை சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். ஆக கடந்த கால ஆட்சியாளர்கள் தொலைநோக்கு சிந்தனை இல்லாமல் அவர்கள் விட்டுச் சென்றதுதான் இந்த மின்சார பற்றாக்குறை, மின் தட்டுப்பாடு என்பதை முதலில் உங்கள் உணர்த்த கடமைப்பட்டிருக்கின்றேன். இங்கு கூடங்குள போராட்ட குழுவினர்கள் பேச்சுவார்த்தை நடந்தது. அவர் என்ன கேட்டார்கள்? அங்கள் மக்கள் பாதிக்கப்படுவார்கள் என்று சொன்னார்கள். நானும் அதைத்தான் சொல்கிறேன். மக்கள் எங்கு பாதிக்கப்படுகிறார்களோ அவர்களுக்கு பாதுகாப்பு தருவதுதான் முதல் கடமை. தமிழக அரசுக்கு மட்டுமல்ல, நமது கடமை, ஆட்சியாளர்கள் கடமை. அதில் எந்த ஒரு ஐயமும் யாருக்கும் கிடையாது, மாண்பு முதலமைச்சர் உள்பட. ஆக ஒரு குழு அமைக்கப்பட்டது. அந்த குழு, அந்த போராட்ட குழு தலைவர், அவர் பேரை சொல்ல நான் சொல்லவே மாட்டேன் அவர் பேரை. ஏன்னா யார் ஒருவன் நாகரிகமாக பேசுகிறானோ அந்த நாகரிகமாக பேசுபவர் பெயரை மட்டும் தான் நான் சொல்வேன்.
ஒருவரை பற்றி அநாகரிகமாக பேசுவது பெயர்களை நான் பயன்படுத்துவதில்லை. போராட்டக்குழு தலைவர் என்றால் உலகத்துக்கே தெரியும் அது ஒருவர் தான் என்று இருந்து கொண்டிருக்கிறார். அங்கு அதுவும் எங்க இருக்கானே தெரியாது. ஏன்னா வெளியே வந்து அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. ஒரு இடத்துல பதுங்கி இருக்கார். தைரியமானவன் எதிர்த்து போராளியாக இருப்போம் நேரே வந்து சந்திக்க வேண்டிய சூழ்நிலை விட்டு ஏதோ பதுங்கி இருந்து பானங்களை விட்டுக் கொண்டிருக்கிறார். ஆக எதற்காக சொல்கிறேன் என்றால் பதுங்கிக் கொண்டு எங்கோ இருந்து விட்டு என்னை பற்றி அவதூறாக பேசுவதால் எனக்கு வந்து பாதிப்பு வராது. நீங்கள் இருக்கிறீர்கள், அதை பார்த்துக் கொள்வீர்கள். ஒரு பொதுநலம் இருக்க வேண்டும். எந்த ஒரு போராட்டத்திலும் எந்த ஒரு ஆர்ப்பாட்டத்திலும் ஒரு பொதுநலம் இருக்க வேண்டும். சுயநலம் உள்ள போராட்டம் என்றுமே ஜெயித்ததாக சரித்திரத்திலே கிடையாது. இங்கு நீங்கள் மட்டும் போராடி கொண்டிருக்கிறீர்கள். சென்று பாருங்கள், கோவை கோயிலை சென்று பாருங்கள். தெருக்களுக்கு போராட்டம் எடுத்துக் கொண்டிருந்த காரணம் என்ன? மின் தட்டுப்பாடு. அதுக்கு காரணம் ஆட்சியாளரா? இல்லை. நீங்கள் நமக்கு கிடைக்க வேண்டிய 1000 மெகாவாட் தருகிறார்கள், 2000 மெகாவாட் தரவில்லை என்றால் இதை திறக்கக்கூடாது என்று நீங்கள் போராட்டம் நடத்தியிருந்தால் அந்த போராட்டத்துக்கு நாங்கள் உங்களிடம் வந்து போராடி இருப்போம். நான் நல்லா இருந்து நீங்க நல்லா இருந்து எதுக்கா நான் வாழணும்? சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு போராட்டத்தில் ஒரு சுயநலம் இருக்கக்கூடாது, பொதுநலம் இருக்க வேண்டும். நாடு தழுவி இன்று ஒரு சூழ்நிலையை நாம் சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். மின் பற்றாக்குறையை சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். எப்படி மின் உற்பத்தியை பெருக்குவது? இது என்ன இட்லி சுடுற மாதிரியா? மாவு இருந்தா உடனே போட்டு இட்லி எடுத்து கொடுக்கிற மாதிரி, முட்டையை பாயில் பண்ணி கொடுக்கிற மாதிரி உடனே அவிச்சு கொடுத்துட முடியுமா? முட்டை இருந்தா உடைச்சு ஊற்றி ஆம்லெட் போட்டு கொடுத்துட முடியுமா? ஒரு அனல் மின் நிலையமாக இருந்தாலும் சரி, அணுமின் நிலையமாக இருந்தாலும் சரி, அதை துவங்கி செயல்படுவதற்கு எத்தனை ஆண்டுகள் ஆகும் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆக உடனடியாக செய்கின்ற ஒரு காரியமாக இருந்தால் என்ன, நமது முதலமைச்சர் உடனடியாக செய்து கொடுத்திருக்கலாமே, இதை விட்டுவிட்டு வேற ஏதோ செய்து கொண்டிருக்கிறாரே, நீங்க குற்றம் சாட்டியிருக்கலாம், நான் ஒப்புக்கொள்வேன். ஆனால் அப்படி இல்லை. அங்கு உடனடியாக எடுத்துக் கொடுப்பதற்கு இல்லை. சட்டியில் இருந்துதானே அகப்பேல் வரும் என்ற பழமொழியை நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள் அல்லவா? அது இருக்க வேண்டும். இல்லை இல்லை என்று உண்மையை சொல்வதற்கு தைரியம் வேண்டும். அந்த தைரியம் உள்ளவராக புரட்சி தலைவர்களை நான் பார்க்கிறேன். கேட்டா சரத்குமார் ஜால்ரா அடிக்கிறான்னு சொல்லுவாங்க. நல்லவருக்கு ஜால்ரா அடிச்சா தப்பே கிடையாதுங்க. சரத்குமார் எங்க இருந்து கிடைச்சது 5 லட்சம் ரூபாய் கேட்கிறார். நான் எவ்வளவு சம்பளம் வாங்குறேன்னு இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் கேளுங்க சொல்லுவாங்க. ஒரு நாளைக்கு எவ்வளவு சம்பளம் வாங்குறேன்றது அவர் சொல்லியிருக்கார். ஆக அது எங்க இருந்து வந்துச்சா, நீங்க உங்களுக்கு குற்றம் உள்ள நெஞ்சு குறுகுறுக்கிறது. உங்களுக்கு எங்கிருந்து பணம் வந்தது கேட்டுக்கொண்டிருப்பதால் சரத்குமாருக்கு எங்கிருந்து பணம் வந்தது கேட்டு பார்க்கிறார்கள். நான் சொல்ல வேண்டிய சூழ்நிலையால் சொல்கிறேன். என் உதவியாளர் ஒருவர் மரணமடைகின்ற சூழ்நிலையிலே 7 லட்சம் ரூபாய் செலவழித்தால் உயிர் பெற்று விடுவார் என்று குடும்பம் வந்து கதறுகையிலே 7 லட்சம் ரூபாய் எடுத்து கொடுத்து அந்த உயிரை காப்பாற்றி இன்றும் அந்த மகன் பணிபுரிந்து வருகிறார் என்பது நான் பெருமை கொண்டிருக்கிறேன். நீங்க பண்ணிருப்பீங்களா? எச்சக்கையில காக்கா ஓட்டவர சரத்குமாரை பத்தி பேசாதீங்க. எதை செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும், எதற்காக செய்ய வேண்டும், எதை எப்படி அணுக வேண்டும் என்பதை தெரிந்தவன் நான். I am not looking for political mileage. உங்கள் இன மக்கள் அதிகமாக இருக்கிறார்கள், ஏன் அங்கு போராட்டத்தில் வரவில்லை என்று அங்கு சென்றிருந்தால் மிகப்பெரிய போராட்டமாக வெடித்திருக்கலாம். NDTV, IBN, CNN, IBN, BBC அனைத்து சேனலும் வந்திருக்கலாம். ஆங்கிலத்தில் பேசியிருப்பேன், இந்தியிலே பேசியிருப்பேன், தெலுங்கிலே பேசியிருப்பேன், கன்னடத்தில் பேசியிருப்பேன், தமிழிலே பேசியிருப்பேன், அனைத்து மொழியிலும் பேசியிருப்பேன். ஒரு பெரிய வரவேற்பு கிடைத்திருக்கும். அதிபுத்திசாலி சரத்குமார் என்று தொலைக்காட்சியிலே பேசிக் கொண்டிருக்கிறார். இன்று கடலில் இறங்கி போராட்டம் நடத்திக் கொண்டிருக்கிறார். இன்று புதைமணிலே இறங்கி போராட்டம் நடத்திக் கொண்டிருக்கிறார். எதற்காக நடத்திக் கொண்டிருக்கிறார்? மக்கள் அவதிப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். பள்ளி குழந்தைகள் படிப்பதற்கு ஒளிவிளக்கு இல்லை. கல்லூரி மாணவர்கள் துன்பப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். தொழிலாளிகள் துன்பப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் வேதனைக்குள்ளாகிறார்கள். பல தொழிற்சாலைகள் மூடுகின்ற ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்கிறது. இதையெல்லாம் வேடிக்கை பார்த்துக் கொண்டு நீங்கள் மட்டும் நிம்மதியாக இருக்க வேண்டும் நினைக்கிறீர்கள். இருக்க வேண்டும், நான் இல்லை என்று சொல்லவில்லை. அங்க இருக்கிற மக்கள் மீது எனக்கு இருக்கிற அக்கறை உங்களுக்கு இருக்கிறது, உங்களுக்கும் இருக்கிறது, எங்களுக்கும் இருக்கிறது. ஆகவேதான் நான் ஆரம்பித்த போது சொன்னேனே, பிரதம மந்திரியை சந்திப்பதற்காக மாண்பு முதலமைச்சர் அவர்கள் அமைச்சர் OPS அவர்களின் தலைமையிலே, பன்னீர்செல்வம் அவர்கள் தலைமையிலே ஒரு குழு அமைத்து விட்டார்கள். ஆக அந்த குழுவிலே நானும் சென்றேன். அவருடன் நன்றாக தான் பேசிக் கொண்டிருந்தேன். அவர் கருத்துக்களை கேட்டுக் கொண்டிருந்தேன். சொன்னதில் நியாயம் இல்லை என்று நான் சொல்லவில்லை. அவர் மக்களுக்கு பாதிப்பு வந்தால் என்ன செய்வது, எனக்கும் அதே பயம்தான், உங்களுக்கும் அதே பயம்தான். ஆக மக்கள் சிறப்பாக இருக்க வேண்டும். அங்க இருக்க கூடங்குளம் பகுதியைச் சேர்ந்த மக்கள், அந்த சுற்றுப்புறத்தில் வாழ்ந்து கொண்டிருக்க மக்கள்
இடம்பெயர வேண்டிய சூழ்நிலை வந்தால் என்ன ஆகும், அங்கு ஒரு விபத்து ஏற்பட்டு விட்டால் என்ன ஆகும் என்ற உங்களுக்கு இருக்க அதே வேதனையில் தான் நானும் அந்த பிரதமரை சந்திக்கும் போது அந்த குழுவில் சென்றிருந்தேன் என்பதை இன்று நான் சொல்லிக் கொள்கிறேன். ஆனால் இங்கு கேட்கப்பட்ட கேள்விகள் விஞ்ஞானிகள், வல்லுநர்கள், நமது பாரத தேசத்தை ஆண்டு கொண்டிருக்கின்ற பிரதம மந்திரி அவர்கள், மாண்பு முதலமைச்சர் அனுப்பி வைத்த அமைச்சர் பெருமக்கள், நாங்களும் அந்த குழுவில் அமர்ந்து கொண்டு பேசிக் கொண்டிருக்கிறோம். கேள்விகள் தொடுக்கப்படுகின்றன. அதிகமாக கேள்வி கேட்பதற்கு வாய்ப்பளிக்கப்பட்டது யாருக்கு தெரியுமா? போராட்ட குழு தலைவருக்குத்தான். அவருடன் வந்திருந்த ஒரு பாதியாருக்கு தரப்பட்டது. ஆனால் அந்த பதிலளிக்கையில் அவர்கள் சொன்னார்கள், எந்த ஒரு பாதிப்பும் இந்த அணு நிலையத்தை ஆரம்பிப்பது மக்களுக்கு ஏற்படாது என்று உறுதிபட சொன்னார்கள். எந்த ஒரு ஆபத்தும் வராது. BVR 1000 என்ற ரஷ்ய நுணுக்கத்துடன் துவங்கி இருக்கப்படுகின்ற இந்த அணு உலையில் எந்த ஒரு பாதிப்பும் வராது என்று சொன்னார்கள். அதை நாம் எல்லாம் கேட்டுக்கொண்டு வந்தோம். சிறப்பாக எடுத்துரைத்தார்கள். அவர்கள் கொடுத்த உத்தரவாதத்தின் அடிப்படையிலே நாங்கள் திரும்பி வந்தோம். அணு உலையை திறக்க வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு வலுத்தது. உதயகுமாரன் மக்களுக்காக நான் கேட்ட ஒரே கேள்வி, இஸ் தி டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் இன் பிளேஸ் என்று கேட்டேன். பேரிடர் ஏற்படும் போது அதை தடுத்து நிற்பதற்கு நாம் தயாராக உள்ளோமா என்ற கேள்வியை கேட்டேன். அதற்கு நாங்கள் தயாராகத்தான் இருக்கிறோம். ஆனால் நிச்சயமாக அங்கு அப்படி ஒரு விபத்து நடப்பதற்கான வாய்ப்பே இல்லை என்று சொன்னார்கள். சிறந்த வல்லுநர்கள், சிறந்த விஞ்ஞானிகள் எடுத்துரைத்து விட்டார்கள். அப்துல் கலாம் அவர்கள், முன்னாள் ஜனாதிபதி, எவ்வளவு ஒரு பெரிய விஞ்ஞானி. அவர் சொல்கிறார், 20 டன் விமானம் வந்து இடித்தாலும் இந்த அணு உலை தகராது, தகர்க்க முடியாது என்று. 20 டன் 20,000 கிலோ எடை உள்ள ஒரு விமானம் தாக்கினாலும் ஒன்றும் ஆகாதுன்னு அவர் சொல்றார். இதே அப்துல் கலாம் அவர்களை பொக்ரானுக்கு பிறகு பாராட்டியவர் அல்லவா நீங்கள் அனைவரும்? இந்தியாவே பெருமை கொண்டது அல்லவா? வல்லரசு நாடுகள் ஒரு வல்லரசு நாடாக உருவாக்கி தந்த பெருமை முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாமுக்கு இருக்கிறது. பெருமை மார்த்தட்டி கொண்டோம் அல்லவா? அவர் சொன்னால் கூட நீங்க கேட்க மாட்டீங்க. ஆனா அந்த போராட்டக்குழு தலைவர் அவரோட பெரிய விஞ்ஞானி போல இருக்கு. அவரோடு இவர் பெரிய விஞ்ஞானி போல இருக்கு. அதனால அந்த விஞ்ஞானி இவர் கேள்வி கேட்கிறார். ஆக அது மட்டுமல்ல, அந்த பயத்தை எல்லாம் தெளிவுபடுத்த பிறகுதான் சமத்துவ மக்கள் கட்சி ஒரு முடிவெடுத்தோம். இந்த அணு உலை நிச்சயமாக அங்கு துவங்கப்பட வேண்டும். அது துவங்கும் போது நிச்சயமாக மின் பற்றாக்குறை, மின் தட்டுப்பாடு நிச்சயமாக நிறுத்த முடியும். அதுக்கான பணிகள் வேகமாக முடுக்கிவிடப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து பல அனல் மின் நிலையங்களும் துவங்க இருக்கிறது. பழுது பார்க்கும் வேலைகள் துவங்கிவிட்டன. அனைத்தும் சிறப்பாக நடந்து மின் தட்டுப்பாடு இல்லாத ஒரு மாநிலமாக தமிழ் உருவாகிவிடும் என்று எண்ணிக்கொண்டிருந்தோம். ஆனால் எப்ப இதை தடுத்து நிறுத்துறாங்க? இதே போராட்டக்குழு தலைவர்களும், இன்று தொலைக்காட்சிகள் போஸ்ட் கொடுக்கிற தலைவர்களும், ஊடகங்களுக்கு போஸ்ட் கொடுக்கிற தலைவர்களும், ஒரு தலைவரை போட்டு சொல்ல அவர் போனார், அப்பே எதிர்ப்பு தெரிவித்தார். ஆனா ஒப்பந்தம் போடப்பட்டு 25 ஆண்டுகள் அது துவங்கும் போது நீங்கள் எல்லாம் எங்கு சென்றீர்கள்? இதே போல போராட்டத்தை ஏன் நடத்தவில்லை என்று முதல் கேள்வி அந்த போராட்டக்குழு தலைவரிடம் கேட்கின்றேன். அந்த இடத்திலே இது வரும்போது நாளை இந்த அணு நிலையம் உருவாகிவிட்டால் ஒரு ஆபத்து ஏற்பட்டுவிடும் என்ற ஐயம் அன்று உங்களுக்கு வரவில்லையா? அப்பயா நீங்க தடுத்து நிறுத்த முயற்சி எடுக்கவில்லை? அப்பொழுது யார் இந்த பெரிய போராட்டங்கள் நடத்தவில்லை? ஆக 15,000 கோடி யாரோட பணம்? 14,000 கோடிக்கு மேல 15,000 16 கோடி இன்ட்ரெஸ்ட் கணக்கு போட்டு பாத்தீங்கன்னா அதை செலவிட்டிருக்கிறார்கள் அந்த அணுமின் நிலையம் துவங்க வேண்டும் என்பதற்காக. இவ்வளவு பணம் உங்கள் பணம், வரி பணம் செலவிடப்படுகிறது, உங்களுக்காக செலவிடப்படுகிறது. நாளை பொருளாதார அடிப்படையில் உலகத்திலே தமிழகம் மட்டுமல்ல இந்தியா ஒரு பொருளாதார அடிப்படையில் வல்லரசு நாடாக உருவாக வேண்டும் என்ற எண்ணத்திலே அப்துல் கலாம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஒரு இடத்திலே அவருடைய கனவை பற்றி சொல்லியிருக்கிறார்கள். In 2030 India's nuclear power should generate 63,000 megawatts of power சொல்றார். 63,000 மெகாவாட் பவர் நம்ம வந்து நியூக்ளியர் பவர் உருவாக்கணும், அப்பதான் பெரிய வல்லரசாக இருப்போம் என்று அப்துல் கலாம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். எதற்காக சொல்கிறார்கள்? இவர்கள் எல்லாம் படித்தவர்கள் இல்லையா? இவர்களுக்கு தெரியாதா? 10 அணு உலைகள் இருக்கின்றன. டெல்லி, ராஜஸ்தான், காக்ரபூர், ஜைதாப்பூர், கைகா, கூடங்குளம், கல்பாக்கம் என்று ஜைதாப்பூர் என்று 10 இடங்களே இருக்கிறது. 10 இடங்களிலும் இந்த மின்சாரம் தயார் செய்து கொண்டிருக்கிறோம். ஒரு பக்கம் நிலக்கரி மூலமாக 65%, மாற்று சிந்தனை 4%, கிட்டத்தட்ட 3% தான். நியூக்ளியர் பவர் வந்து 3% தான். அது அதிகரிக்கும் போது தான் இப்ப உலகத்தில் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா, பிரான்ஸ் எல்லாம் நியூக்ளியர் பவர்ல இருக்காங்க. வல்லரசு நாடுகளில் ஒன்றாக நாம் உருவாக்கி கொண்டிருப்பது யாருக்கோ பிடிக்கவில்லை என்று நினைக்கிறேன். ஆகவேதான் இந்த போராட்டக்கு தலைவர் போலவெல்லாம்
இதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று சிந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். இங்கு இதுபோன்ற போராட்டங்கள் எப்போதெல்லாம் நடக்கும்? நீராவி கண்டுபிடித்த பிறகு தீர்வாய் இன்ஜினை கண்டுபிடிக்கும் போது ரயிலை கண்டுபிடித்தார்கள். அதை ஓட்ட வேண்டும், ரயில் போக்குவரத்தை துவங்க வேண்டும் என்று ஒரு பெரிய போராட்டம் நடத்தாங்க. பெரிய போராட்டம், அப்படி ஒரு போராட்டம். ரயில்வே ஆரம்பிக்க கூடாது, ட்ரெயினை பார்த்தால் பூதாகரமாக இருக்கிறது, புகை விட்டுக் கொண்டு செல்கிறது, வேகமாக செல்கிறது, மோதினால் மக்கள் எல்லாம் மாண்டு விடுவார்கள், பயணிப்பவர்கள் எல்லாம் இறந்து விடுவார்கள் என்று யார் சொன்னா? ஒரு போராட்டக்குழு, அன்றிருந்த போராட்டக்குழு 18th செஞ்சுரியில் சொல்றாங்க. எதற்காக? அவர்கள் செலுத்தி வந்த வாகனங்கள், அப்பொழுது இருந்த கார், அப்பொழுது இருந்த வாகனங்கள், அந்த தொழில் பாதிக்கப்படும் என்று இதை நிறுத்த வேண்டும் நினைத்தார். இன்று 20 கோடி மக்கள் ரயில் வண்டிகளிலே 20 கோடி மக்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். சிந்தித்து பார்க்க வேண்டும். அதை அன்று தடுத்து நிறுத்தியிருந்தால் இன்று 20 கோடி மக்கள் பயணித்திருக்க முடியுமா? சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆக ஒவ்வொரு காலகட்டத்திலும் நான் இயேசுவரானை பற்றி சொல்கிறேன். இறைவனின் மகனாக இயேசு அவதரித்தார். இயேசு பிறந்தவுடன் கண் பார்வையற்றவர்கள் எல்லாம், இயேசு வந்தவுடன் கண் பார்வையற்றவர்கள் கண் ஒளி பெற்றார்கள். காது கேளாதவர்கள் காது கேட்க செய்தார்கள். ஊனமுறுவனை நடக்க செய்தார் இயேசு வருவான். ஆனால் அன்று அப்போது இருந்த யூதர் குருக்கள் என்ன சொன்னார்கள்? இவர் தேவர் மகன் அல்ல, இவர் இறைவனின் மகன் அல்ல என்று சிலுவையில் அறைந்து சித்திரவதை செய்து இவரை சிலுவையில் அறைந்து அவரை இந்த பூ உலக விட்டு மறைய செய்தார்கள். ஆனால் 3வது நாள் இயேசுபிரான் இறைவன் என்று நினைவித்து மறுபடியும் அவருக்கு வருகிறார். மக்களிடம் நம்பிக்கை ஊட்டுகிறார், நான் இறைவனின் மகன் தான் என்று. ஆனால் அந்த 3/2 பாகம் இந்த கிறிஸ்துவில் வாழ்ந்து கொண்டிருக்கிற உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் நம்பிக்கை வைத்தார்கள், இவர் இறைவனின் மகன் தான் இயேசு என்று. அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் அவரை பின்பற்ற தொடங்கினார்கள். அது எந்த மதமாக இருந்தாலும் சரி, ஒவ்வொரு மதத்திற்கும் அந்த மத போதிகள், அது அல்லாவாக இருக்கட்டும், இங்கே முருகனாக இருக்கட்டும், பிள்ளையாராக இருக்கட்டும், சிவனாக இருக்கட்டும், பார்வதி யாராக இருக்கட்டும், நம்பிக்கையின் அடிப்படையிலே அன்று அந்த நம்பிக்கை. அதே சமயத்தில் அந்த யூத குருக்கள் என்ன சொன்னார்கள்? இவர் சொல்வதெல்லாம் போய், இஸ் a magician என்று சொன்னார்கள், மந்திரவாதி என்று சொன்னார்கள். இல்லை, மக்களுக்காக நல்லது நடக்கும் என்று சொல்லும் போது இறைவன் பிறக்கிறான் என்று சொல்கிறோம். அந்த இறைவன் பிறந்த பிறகு அவர் இறைவன் அல்ல என்று சொல்வதற்கு ஒரு போராட்டக்குழு. அதே போலதான் என்று நான் அந்த போராட்டக்குழு தலைவரை பார்க்கிறேன். நாளை உங்களுக்கு ஒரு இயேசுபிரான் எப்படி நீங்கள் வழிபடுகின்ற தெய்வம் இயேசு, அந்த இயேசுவின் வழியில் வந்தவர்களா இப்படி சுயநலமாக இருக்கிறீர்கள்? உங்களிடம் பொதுநல உணர்வு இல்லையா என்று அவர்கள் நான் கேள்வி கேட்க தோன்றுகிறது. ஆக சிந்தித்து பார்க்க வேண்டும் சகோதரர்களே. அதே போல ஒவ்வொரு காலகட்டத்திலும் எந்த ஒரு விஞ்ஞான வளர்ச்சி நடைபெறும் போதும் இது போல போராட்டங்கள் நடக்கும். இந்த போராட்டங்கள் நடக்கும் போது இது போன்ற செயல்கள் நாளை இவர்கள் நினைப்பதை சாதித்து விடக்கூடாது, புதிய யுக்திகளை நாம் பயன்படுத்தி விடக்கூடாது என்று சிந்திப்பவர்கள் பலர். அதனால்தான் சொல்றேன், இன்னொரு 1 மாத காலத்தில் இங்கே சொன்னது போல இருசக்கர வாகன பேரணி கோயம்புத்தூரிலிருந்து துவங்கும். லட்சக்கணக்கானோர் வருவார்கள். எதை சொல்வதற்காக? விழுப்புணர்ச்சி ஊட்டுவதற்காக அல்ல, மின்சாரம் தேவை என்பதை உங்களிடம் வலியுறுத்துவதற்காக. பள்ளி குழந்தைகள்